அதனால ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என்ன பேச போறீங்கன்னு நான் ஒரு பக்கு பக்குன்னு நடுவுல எனக்கு திக்கு திக்குன்னு ஒண்ணு எப்பவுமே அந்த ஒரு ஜர்க் இருக்கும். ஜர்க்னா என்னது? ஒரு பதட்டம், ஒரு பயபக்தி அப்படி இருக்கும் எனக்கு. எப்படி பேச போறாரு? என்ன பேச போறாரு? சுவாரஸ்யம் அப்படி இருக்கும். ஏன்னா, இதுல ஒரு பிசுறு இருக்கக்கூடாது இல்லையா? நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா பேசுவீங்க. அதனால நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆவியானவரே உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். நன்றியோடு வரவேற்கிறோம். தூய ஆவியானவரை, உம்மை நன்றியோடு நன்றியோடு வரவேற்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். 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 நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீங்க இதை குறித்து என்ன சொல்லிக் கொடுக்க இருக்கிறீங்களோ, அதை சொல்லிக் கொடுங்கப்பா. சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுங்க. இந்த தலைப்புல போடப்பட்ட அந்நிய பாஷை அப்படிங்கிறத நீங்க தூக்கணும். இந்த தலைப்புல போடப்பட்ட அந்நிய பாஷை அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு இது அந்நிய பாஷை. ஆனா இங்க வர வேண்டியது தேவ பாஷை. இது ஜெபப்பிரியா மூலியமாக சில வார்த்தைகளை நான் கொடுக்க இருக்கிறேன் என்று சொன்னால், ஜெபப்பிரியாவுக்கு அது தேவ பாஷை. ஆனா கேட்கிற உங்களுக்கு அது அந்நிய பாஷை. அதனால இந்த தலைப்பிலே ஒரு சேஞ்ச் இருக்க வேண்டும். இது தேவ பாஷை. தேவ பாஷையால் கிடைக்க இருக்கிற நன்மைகள். இப்படிதான் அந்த தலைப்பு இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உங்களை படைத்த தேவன். படைத்த தேவன். படைத்த தேவன். படைத்த தேவன் நான். படைத்த தேவன் நான். படைத்த தேவனாகிய கர்த்தர் நான். உங்களை சிருஷ்டித்த தேவாதி தேவன் நான். என்னோடு கூட உறவாடும்படியான காரியத்தை செய்வதற்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும்படியாக என்னோடு கூட பேசுவதற்கு, என்னோடு கூட உறவாடுவதற்கு ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் it opens the portal of Zion. This language opens the portal of Zion. சீயோனுடைய வாசலை திறந்து என்னுடைய செவிகளுக்கு எட்டும்படியான காரியத்தை இந்த தேவ பாஷை தரும். தேவ பாஷை. இது உங்களுக்கு வரம் கிடைத்து இதனுடைய அர்த்தத்தை சொல்லும்படியான காரியத்தை செய்யும் பொழுது என்னுடைய அர்த்தம் புரிந்து கொள்ள முடியும் உங்களால. ஆனா அர்த்தத்தை தெரிவித்தாதான் அர்த்தம் புரியும். அதனால மத்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு அந்நிய பாஷையாய் காணப்படும். இது ஒரு தேவ பாஷை. இந்த தலைப்பிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். இந்த தலைப்புல ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். இது தேவ பாஷை. தேவ பாஷை. இந்த தேவ பாஷையில பேசுகிறவன் என்னோடு கூட பேசுகிறான். மனிதனோடு பேசுவதில்லை. என்னோடு கூட பேசுகிறான். என்னோடு கூட நேரடியாக பேசுகிறான். நேரடியாக பேசுகிறான். இது தேவ பாஷை. என்னோடு கூட பேசுகிற பாஷை. என்னுடைய இருதயத்தை தொடுகிற பாஷை. என்னுடைய சிந்தையை தொடுகிற பாஷை. இந்த தேவ பாஷையை பெற்றுக்கொள்கிறவன் அவன் பாக்கியவான். தேவ பாஷையை பெற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான். இது ஒரு வரம். இதை கிண்டல் கேலி செய்வதற்கு உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதை கேலி கிண்டல் செய்வதற்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். Various YouTube channels are there to spoil this.
languages to comment against this language. இதை குறித்து கேலி கிண்டல் செய்வதற்கான தனிப்பட்ட முறைகளில் சேனல்ஸ் இருக்கிறது யூடியூப்ல. அவங்களுக்கு நிச்சயமாகவே நான் யார் என்று புரிய வைப்பேன். என்னுடைய பாஷை என்னவென்று, இந்த தெய்வ பாஷை அதனுடைய முக்கியத்துவத்தை கிண்டல் கேலி செய்கிற பிள்ளைகளுக்கு நான் புரிய வைப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஆசைப்பட்டேன் உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவளை மறைத்து நான் உங்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறேன். இவளை மறைத்து நான் உங்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என் நேசம் பெருசு, என்னுடைய நேசம் பெருசு. என் பிள்ளைகளே, என்னோடு கூட பேசுவதற்கு ஒரு பாஷை நிச்சயமாகவே தேவை. அந்த வரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் நான் ஊற்றிக்கொண்டேதான் இருக்கிறேன். பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதையும் நான் செய்வேன். பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு அதையும் நான் தருவேன், அதையும் நான் செய்வேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களோடு கூட பேசுவது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனிதர்களோடு கூட பேசுவது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா என் அன்பு பிள்ளைகளே? குழந்தைகிட்ட அப்பா பேசுறது அப்பாக்கு எவ்வளவு பிடிக்கும். அதேதான் உங்களோடு கூட உறவாடுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என்னோடு கூட பேசுவதற்கு ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான பரிமாணங்களில் நான் பாஷைகளை கொடுத்திருக்கிறேன். அந்த தெய்வீக பாஷை என்னுடைய இருதயத்தை தொடும். அந்த தெய்வீக பாஷையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் எனக்கு தெரியும் நான் கொடுக்கிற பாஷையினுடைய அர்த்தம் என்னவென்று. ஒரு சில பேர்களுக்கு அதுக்குரிய வரத்தையும் கொடுத்திருக்கிறேன். அந்த பாஷைக்குரிய அர்த்தத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த பாஷை தன்னுடைய முக்கியத்துவம், இந்த பாஷையில பேசும் பொழுது பரலோக சாம்ராஜ்யம், பரலோக வாசல் திறக்கப்படும். ஓ, பரலோக வாசல் திறக்கப்படும். இந்த பாஷையில் பேசும் பொழுது பரலோக வாசல் திறக்கப்படும். என் அன்பு பிள்ளைகளே, பரலோக வாசல் திறக்கப்படும். இந்த பாஷையில் பேசும் பொழுது பரலோக வாசல் திறக்கப்படும். என் அன்பு பிள்ளைகளே, பரலோக வாசல் திறக்கப்பட்டு என் செவிகளுக்கு அந்த பாஷை வந்து ஜெப விண்ணப்பங்களுடைய காரியங்களை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதுக்கான பதில் கொடுக்க நான் இருக்கிறேன். உங்களுக்காக இருக்கிறேன். உங்களுக்காக இது ஒரு தேவ பாஷை. இந்த பாஷை பேசுகிறவன் பாக்கியவான். இந்த பாஷை பேசுகிறவன் பாக்கியவான். இந்த பாஷை பேசுகிறவன் பாக்கியவான். இந்த பாஷை பேசுகிறவன் பாக்கியவான். ரீஷதனித்துனா தீனூதரா இதுனா தனித்துரா திஷூதனா. இந்த பாஷை பேசுகிறவன் பாக்கியவான். என்னுடைய பிள்ளை இந்த பாஷை பேசும். என்னுடைய பிள்ளை இந்த பாஷை பேசும். என்னுடைய பிள்ளைகள் இந்த பாஷை கொடுப்பேன். பிள்ளைகளுக்கு இந்த பாஷை கொடுப்பேன். தேவனோடு உறவாடுவதற்கு ஒரு பாஷை தேவைப்படுகிறது. இந்த நிமிஷம் சாத்தான் நடுநடுங்கி கொண்டு இருக்கிறான். இந்த தருணத்தில் நான் பேசுகிற இந்த
வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் நடுநடுங்கிக் கொண்டு இருக்கிறான். இந்த பாஷை உலக மக்களுக்கு கிண்டல் கேலியாக இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவன் சாத்தான். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவன் சாத்தான். ஆனால் இந்த பாஷையை பேசுறதன் மூலியமாக சாத்தானுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பாஷை பேசும் பொழுது எரி நரகத்துல தள்ளுற அந்த எரி எரிஞ்சு அந்த ஃபயர் வந்து அவன் மேல போட்டு அவனுடைய சரீரமே சாம்பல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பாஷை பேசும் பொழுது சாத்தானுடைய சரீரம் சாம்பல் ஆகிற உணர்வு அந்த அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வான். அதற்காக தான் சாத்தான் மனிதர்கள் மூலியமாக இந்த பாஷையை கிண்டல் செய்து கொண்டு இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இதற்கான ஒரு பேட் வேர்ட்ஸ், கோட் வேர்ட்ஸ் போட்டு இத சைலன்ஸ் பண்ண விரும்புகிறார்கள். அந்த ஸ்பிரிட் தான் எத்தனையோ யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் தேவ பாஷைகளை கிண்டல் செய்கிறார்களோ சாத்தானுடைய ஆவி அவங்களோடு கூட இடைப்பட்டு இந்த அந்நிய பாஷையை நிறுத்தும்படியான காரியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தேன், உங்களுக்காக மரித்தேன், உங்களுக்காக எழுந்தேன், உங்களுக்காக எழுந்தேன். என் பிள்ளைகளே, உங்களுக்காக நான் இருக்கிறேன். ஓ என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக நான் இருக்கிறேன். நீங்க என்னுடைய பிள்ளைகள், என்னுடையவர்கள், என்னுடையவர்கள், என்னுடையவர்கள். என் அன்பு பிள்ளைகளே, என்னுடையவர்கள், என்னுடையவர்கள். இதை மறந்துவிட வேண்டாம். உலகம்னா கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா உலகத்தை ஆட்சி செய்கிறவன் சாத்தான், சாத்தான், சாத்தான். உருண்டையின் மேல் வீற்றிருக்கிற நான், இந்த உலக உருண்டையில் மேல் வீற்றிருக்கிற கர்த்தர் நானே, கர்த்தர் நானே. என்னோடு கூட பேசும் பொழுது என்னுடைய நான் கொடுக்கிற தேவ பாஷையை உச்சரிக்கும் பொழுது சாத்தான் அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டு ஓடுகிறான், ஓடுகிறான். இது ஒரு வரம். இந்த அந்நிய பாஷை அது இல்ல, இது ஒரு தேவ பாஷை. இந்த தேவ பாஷை ஒரு வரம், 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 வரம். இந்த வரத்தை உலக மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக பாஷை, இந்த உலக பாஷை வந்து சாத்தானுக்குரிய பாஷைகள், சாத்தானுக்குரிய பாஷைகள், சாத்தானுக்குரிய பாஷைகள், உலகத்துக்குரிய பாஷைகள். அதனுடைய எண்ணங்கள், ஆசைகள், இச்சைகள் எல்லாம் சாத்தானுக்குரிய பாஷைகள், சாத்தானுக்குரிய சிந்தனைகள். தேவ பாஷை என்னோடு கூட பேசுகிற பாஷை. ஆவியிலே நடக்கிறான், ஆவியிலே பேசுகிறான், ஆவியிலே வாழுகிறான். ஆவியிலே வாழும் பொழுது உங்களுக்கு மரணம் இல்லை. ஆவியிலே நடக்கும் பொழுது, ஆவியிலே வாழும் பொழுது உங்களுக்கு மரணம் இல்லை. என் அன்பு பிள்ளைகளை, இதை நான் உறுதிப்படுத்துகிறேன். இந்த வேளையில உங்களுக்கு மரணம் இல்லை. ஆவியிலே வாழும் பொழுது, தூய ஆவியிலே வாழும் பொழுது, தூய ஆவியானவரோடு சேரும் பொழுது, என்னோடு கூட சேரும் பொழுது நான் உங்களை நித்திய நித்திய காலமாய் நடத்த இருக்கிறேன், நடக்க இருக்கிறேன், நடத்த இருக்கிறேன். உங்களோடு கூட பயணிக்க இருக்கிறேன், உங்களோடு கூட சேர இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே.
என் அன்பு பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கிறது. அந்த பிரிட்ஜ இந்த பாஷை உடைக்கும். இந்த பாஷை உடைக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிஸ். நீங்க அந்த பாஷையை பேசும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் opens the portal of Zion, opens the gate of heaven, direct access to Yahweh, direct communication to Yahweh. நான் தான் யாவே, நான் தான் யாவே. டைரக்ட் கம்யூனிகேஷன், டைரக்ட் ஆக்சஸ். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு வியாதி குணமடையணும்னா இந்த வரத்தை பெற்றவனாலதான் வியாதியை குணப்படுத்த முடியும். இந்த வரத்தை பெற்றவனாலதான் ப்ரொஃபஸி பேச முடியும். அதனாலதான் என்னைக்கு இந்த பாஷையை கொடுத்தேனோ அதே நாளிலே ப்ரொஃபஸியும் கொடுத்து விட்டேன். அதே நாளிலே ப்ரொஃபஸியும் கொடுத்து விட்டேன். இந்த பாஷை கிடைக்காம ப்ரொஃபஸி பேச முடியாது, தீர்க்க தரிசனம் பேச முடியாது. இந்த பாஷை பெறாமல் பிசாசை துரத்த முடியாது. இந்த பாஷையினுடைய வரத்தை பெறாமல் எதையும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய ரீதியில எதையும் செய்ய முடியாது. இதுதான் ஃபண்டமெண்டல். இதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பேசிக் பேசிக். நீங்களாம் பயாலஜில படிச்சிருப்பீங்க. நான் கண்டுபிடிச்சு வச்சதை, நான் படைச்சதான் நீங்க பயாலஜில படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க பயாலஜில? வாட் இஸ் called a cell? It is the fundamental unit of life. பயாலஜில படிக்கிறீங்க நீங்க. செல் பயாலஜி, that is called a cytology. சைட்டாலஜில படிக்கிறீங்க. ஒரு பிளான்ட் செல் இருக்கு, அந்த செல் என்னன்னு படிக்கிறீங்க. ஒரு அனிமல் செல் இருக்கு, அந்த செல் என்னன்னு படிக்கிறீங்க. அந்த பிளான்ட் உயிரோட இருக்கிறதே அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் த செல். இட் கிரியேட்ஸ் a branch, stem, leaves. The same way அனிமலுடைய ஒவ்வொரு செல்லும் ஒரு லிவர், ஒவ்வொரு செல்ஸும் சேர்ந்துதான் கிட்னி. அதேதான் நீங்களும். செல் இல்லாம நீங்க கிடையாது, டிஎன்ஏ இல்லாம நீங்க கிடையாது. ஜீவன், அந்த டிஎன்ஏக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ் இல்லாம நீங்க கிடையாது. நான் கண்டுபிடித்ததை நீங்க படிக்கிறீங்க பயாலஜில. நான் கண்டுபிடித்த நீங்க படிக்கிறீங்க பயாலஜில. அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த ஃபண்டமெண்டல் கீய போட்டாதான் ஜியோனுடைய டைமென்ஷன்ல ஒரு பகுதி திறக்கப்படும். ஜியோனுடைய டைமென்ஷன்ல ஒரு பகுதி திறக்கப்படும். என் அன்பு பிள்ளைகளை, இந்த அந்நிய பாஷை இல்லாமல் எந்த வரமும் கிடைப்பதில்லை. சாத்தானை துரத்துவது, நோயாளிகளை குணப்படுத்துவது, தீர்க்க தரிசனம் உரைப்பது, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற அனாயிண்டிங், அபிஷேக வல்லமை எதுவும் கிடைப்பதில்லை இந்த தேவ பாஷையினுடைய வரம் இல்லாமல். இந்த தேவ பாஷையினுடைய வரத்தை, முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதோடைய நன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் நடுங்குவான் இந்த பாஷையை உச்சரிக்கும் பொழுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அவனை உள்ள தள்ளி எரிச்சா எப்படி இருக்கும் அந்த உணர்வு அவனுக்கு வரும். இதை உச்சரிக்க உச்சரிக்க இந்த அட்மாஸ்பியர் உடைய பொல்யூஷன், அட்மாஸ்பரிக் பொல்யூஷன் இல்லாமல் பரலோக வாசல் திறக்கப்படும். என்னுடைய செவிகளுக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் வரும். என்னுடைய செவிகளுக்கு உங்களுடைய அழுகை குரல் கேட்கப்படும். என் அன்பு பிள்ளைகள், இந்த பாஷையை ஏளனமாய் சிரித்து பேசுகிறவன் அவனுக்கு ஆக்கினை நிச்சயம். ஆக்கினை, ஆக்கினை. இந்த பாஷையை, இந்த தேவ பாஷையை குறித்து கிண்டல் கேலி செய்கிறவனுக்கு ஆக்கினை. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே,
என் அன்பு பிள்ளைகளே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு நொடி பொழுது தலைகீழ மாறிவிடும் உலகம். ஒரு நொடி பொழுது, ஒரு நொடி பொழுது, ஒரு நொடி பொழுது, ஒரு செகண்ட். ஓ, என் பிள்ளைகளை எழுப்பி 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 நான் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்பி 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 வரத்தை கொடுத்து வரத்தை கொடுத்து அபிஷேக வல்லமை கொடுத்து எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த தேவ பாஷையை கிண்டல் கேலி செய்கிறவனுக்கு ஆக்கினை நிச்சயம், ஆக்கினை நிச்சயம். நான் நியாயம் விசாரிப்பேன், நியாயம் விசாரிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாளும் உதாசனைப்படுத்தக்கூடாது. இது நான் கொடுக்கிற பாஷை, தேவ பாஷை. வித்தியாசமான பரிமாணங்களில் இருந்து ஒவ்வொரு நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற தெய்வீக பாஷை. தெய்வீக பாஷை. இந்த பாஷை மரித்தவனே உயிரோடு எழுப்பும். இந்த பாஷையினுடைய வல்லமை, இந்த பாஷையினுடைய வல்லமை மரித்தவனே உயிரோடு எழுப்பும். இந்த பாஷையினுடைய வல்லமை, இந்த பாஷையினுடைய வல்லமை. ஏனா இது என்னுடைய பாஷை, என்னுடைய பாஷை. என் அன்பு பிள்ளைகளே, நான் ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். நான் படைத்த விண்மீன்கள், நான் படைத்த ஏராளமான படைப்புகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. நீங்க அதுல ஒரு சின்ன பகுதியில தான் நீங்க இருக்கிறீங்க, இந்த பூமி. இது எல்லாம் எந்த பாஷையில பேச தெரியுமா? தேவ பாஷை. இது என்னோடு கூட எப்படி உறவாடும், இந்த பூமி எப்படி உறவாடும் தெரியுமா? இந்த பூமி என்னோடு கூட பேசும் பொழுது தேவ பாஷையை பயன்படுத்தும். இந்த பூமிக்கு ஒரு பாஷையை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த பூமியை என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணும் பொழுது தேவ பாஷையை பயன்படுத்தும். இந்த பூமி என்னோடு கூட உறவாடும் பொழுது, சூரியன் என்னோடு கூட உறவாடும் பொழுது, சந்திரன் என்னோடு கூட உறவாடும் பொழுது தேவ பாஷையை பயன்படுத்தும். ஓ, அப்படிப்பட்டதான பாஷை தான் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் கொடுக்கிறேன். இது ஒரு சாதாரணமான கிண்டல் கேலி செய்கிற பாஷை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாஷையை கிண்டல் செய்கிறவன் என்னை கிண்டல் செய்கிறான். இந்த பாஷையை அலட்சியம் செய்கிறவன் என்னை அலட்சியம் செய்கிறான். இந்த பாஷையை அலட்சியம் செய்கிறவன் என்னை அலட்சியம் செய்கிறான். இந்த பாஷையை பயபக்தியாய் நினைக்கிறவன் சாத்தானை துரத்துவான். பல வியாதியஸ்தர்களை சொஸ்தமடைய செய்வான். ஏன்னா இது என்னுடைய பாஷை. நீங்க ஒரு மெர்க்யூரி கிட்ட போக முடியுமா? மெர்க்யூரி இந்த பாஷை என்கிட்ட பேசுது. நீங்க சூரியன் கிட்ட போக முடியுமா? சூரியன் இந்த தேவ பாஷையை பயன்படுத்திதான் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பரலோக ரகசியம், பரலோக ரகசியம். என் அன்பு பிள்ளைகளே, நானே தேவனாகி கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். டைம் பாஸுக்கு பேசுகிற தேவன் அல்ல, டைம் பாஸுக்கு பேசுகிற தேவன் அல்ல. என் பிள்ளைகளிடம் பேசுவது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகளிடம் பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்காகவே நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், அதற்காகவே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தேவ பாஷையுடைய சீரியஸ்னஸ் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த மகளுக்கு காலை நேரத்துல நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க போறேன், நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லி
இவ பைபிள்ல உள்ள காரியங்களை எடுத்து சொல்ல இருந்தவளை நிறுத்தி, நான் உங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறேன். அதுவும் என்னுடைய வார்த்தை தான். இப்ப பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களும் என்னுடைய வார்த்தை தான். அண்ட சராசரங்களை படைத்த ஒரே தேவன் நானே. அண்ட சராசரங்களை படைத்த ஒரே தேவன் நானே. என்னையன்றி வேறே தேவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. என்னையன்றி வேறே தேவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. நானே ஒரே தேவன், ஒரே மெய்ப்பன், ஒரே மெய்ப்பன், ஒரே மெய்ப்பன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சரீரத்துக்குள்ள பிரச்சனை இருக்குதா? என்னால சரி செய்ய முடியும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா? மென்டலி, பிசிக்கலி, உன்னுடைய அக்கா மூலியமா, தங்கச்சி மூலியமா, தம்பி மூலியமாக பிரச்சனை வருதா? என்னால சரி செய்ய முடியும். என்னால முடியாதது எதுவுமே இல்லை. நல்லா விளங்கிக்கணும் என் அன்பு பிள்ளைகளே. ஒரே ஒரு விஷயம்தான். என்னோடு கூட உறவாட வேண்டும். என்னோடு உறவாடினால் நன்மைகள் கிடைக்கும். என்னோடு உறவாடாவிட்டால் அந்த நன்மைகள் கிடைக்க இருக்கிற நன்மைகள் தடைப்பட்டு இருக்கும். சாத்தான் அதை தடை செய்து விடுவான். அதற்காக தான் என்னோடு கூட உறவாடுங்கள் என்பதை நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. ஜெபம் அப்படி என்றால் என்னோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம். ஜெபம் அப்படி என்றால் என்னோடு கூட உறவாடுகிற நேரம். ஒரு நாளில எவ்வளவோ வேலைகள் பார்க்கிற நீங்கள் ஜெபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஜெப வேளையில் அந்த நேரம் மாத்திரம்தான் நீங்க எனக்காக கொடுக்கிற ஒரு நேரம். என்னோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம். அது செய்வதின் மூலியமாக பல நன்மைகள் இருக்கிறது. பல நன்மைகள் இருக்கு. வண்டி ஓட்டும் பொழுது லாரி வந்து மோதலாம். வண்டி ஓட்டும் பொழுது ஸ்கிட் ஆகி கீழே விழலாம். சாப்பிடும் பொழுது தொண்டைக்குழியில ஸ்டக் ஆகி இறந்த பிள்ளைகள் நீங்க நியூஸ்ல கேக்குறீங்க. எப்படியோ ஆபத்து இருக்கிறது. ஜெபம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. என்னோடு கூட நேரம் செலவழிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் இருக்கிறது. ஏனா நான் யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசி. ஜெயக்குடி. ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஜெபத்தின் வழியாக. ஜெபத்தின் வழியாக அற்புத சுகத்தை கொடுக்கிற தேவன். ஜெபத்தின் வழியாக பல நன்மைகளை செய்கிற தேவன். அந்த ஜெபத்தின் நேரத்தில் தேவ பாஷைகளை உச்சரிக்கும் பொழுது சாத்தானை துரத்த உதவி செய்கிற தேவன் நானே. ஒரு நாள் நான் உங்க கூட இல்லைன்னா சாத்தான் உங்களை காலி பண்ண இருக்கிறான். ஒரே ஒரு நாள் நான் உங்க கூட இல்லைன்னா உங்களுடைய இருதயத்தை நிறுத்த இருக்கிறான். உங்களுடைய கிட்னியை அழிக்க இருக்கிறான். உங்களுக்கு பிரெயின் டியூமரை கொண்டு வர இருக்கிறான். ஒரே ஒரு நாள் நான் இல்லைன்னா. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அதனால தான் இப்போ நான் பேசுகிற காரியங்களை கேட்கும்படியாக நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண கூடுகை அல்ல. இது ஒரு சாதாரண கூடுகை அல்ல. இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் உங்களோடு கூட உறவாடுகிற நேரம் இது. இது ஒரு சாதாரண கூடுகை அல்ல. என் அன்பு பிள்ளைகளே,
என் அன்பு பிள்ளைகளே, உங்கள எவ்வளவு புடிச்சிருக்கும்னு சொன்னா, என் உயிரையே நான் குடுப்பேன். ஒரு தியாகி தான் பலியாக முடியும். ஒரு தியாகி ஒரு தியாகி தான் பலியாக முடியும். ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி நானே பலியானேன். நொறுக்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், உதைக்கப்பட்டேன், உதைக்கப்பட்டேன். வலிகள் என்னுடைய கைகளில், என்னுடைய கால்களில், என்னுடைய நெற்றி பகுதிகளில், என்னுடைய சரீரத்தில் தெம்பில்லை. மனித ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்து மரித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக பலியானேன். என்ன நீங்க மறந்துடக்கூடாது. என்ன நீங்க மறந்துடவே கூடாது. உங்களுக்காகவே மரித்தேன் என் பிள்ளைகளே. சாதாரண மரணம் அல்ல. சாதாரண மரணம் அல்ல. உங்களுக்கு தாகம் எடுத்தா நான் தண்ணீர் குடுக்கிறேன். குடிக்க. உங்களுக்கு பசி எடுத்தா ஆகாரத்தை குடுக்கிறேன் நானு. ம். நான் மரிக்கும் பொழுது மரணம் நெருங்கி விட்டது. தாகம், தாகம், தாகம். குடிச்ச தண்ணீரும் நல்லா இல்ல. குடிச்ச ஒரு சில டிராப்ஸ். அந்த டிராப்ஸும் கசந்த நீர். ஓ! உங்களுக்காக மரித்து இந்த நாள் வரையிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, தியாகம் செய்தேன். என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தேன் என் அன்பு பிள்ளைகளே. நித்திய ஜீவனுக்காக. நித்திய ஜீவனுக்காக. ஓ! பெரிய கவர்ன்மென்ட் இருக்கிறது பரலோகத்தில். 1000 மடங்கு பெரிய கவர்ன்மென்ட். You have a special office there. In that office, all the decisions are taking place. இத விட 1000 மடங்கு பெரிய கவர்ன்மென்ட். உங்களுக்காக உங்களுக்காக ரெடி பண்ண இடம் அது. என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், நித்திய ஜீவனுக்காக நித்திய ஜீவனுக்காக ஒரு பெரிய இடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். என்னோடு கூட இருக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னோடு கூட இருக்க வேண்டும். ஒரு நாள் நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னா, நித்திய ஜீவனுடைய அடையாளத்தை அழிக்க சாத்தான் இருக்கிறான். நித்திய ஜீவனுடைய அடையாளத்தை அழிக்க சாத்தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறான் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி, நான் உங்களை பலுகி பெருக செய்வேன். இதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னோடு கூட அனுதினம் இருக்க வேண்டும். இது என்னுடைய கட்டளை. இதனுடைய கட்டளை என் பிள்ளைகளே. அப்பாவுக்கு உரிமை இருக்கு மகளுக்கு கட்டளை போடுவதற்கு. அப்பாவுக்கு உரிமை இருக்கு மகனுக்கு கட்டளை இடுவதற்கு. நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை. நான் உங்களை நடத்துவேன். தேவ பாஷையை உதாசீனம் செய்கிறவன் என்னை உதாசீனம் செய்கிறான். அதற்கு பதிலாக பயபக்தியோடு கூட என்னை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் அன்பான தகப்பனாய் இருப்பேன். பாசமுள்ள தகப்பனாய் இருப்பேன். பாசமுள்ள தகப்பன். ஒரு மகனுக்கு எப்படி சொல்லித் தர வேண்டும் என்ற டெக்னிக் எனக்கு தெரியும்.
ஒரு பிள்ளைய எப்படி என்கிட்ட கூட்டிட்டு வரணுங்கிற டெக்னிக் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளைகளே, படைத்த நீங்கள் 1000 திட்டங்கள் போடும் பொழுது, உங்களையே படைத்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு எத்தன திட்டங்கள் தெரியும் என்று நல்லா விளங்கிக்கணும் நீங்க. நான் பேசுகிறது ஏதோ டைம் பாஸ்க்கு கிடையாது. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களோடு கூட உறவாடிக் கொண்டு இருக்கிறேன். நானே தேவனாகிய கர்த்தர். நானே தேவனாகிய கர்த்தர். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். எப்ப பேச ஆரம்பிக்கணும்? எப்ப இந்த பேச்ச முடிக்கணும்? சகலத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிற தேவன். தொடங்கி அந்த டைம்க்குள்ள அவரே முடிச்சுட்டார். நல்ல ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்புல தண்ணி வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நல்ல ஒரு அந்த பைப்புக்கு ஃபிட்டார ஒரு கேப்ப போட்டு அடைச்சா, அந்த தண்ணி எப்படி நிற்குமோ, அது போல தான் அவருடைய வார்த்தை. அதுவரைக்கும் அவருடைய பேச்சு போய்க்கொண்டே இருக்கும். இது என்னுடைய ஸ்பிரிட்ல நல்லா என்னால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மேல பேசவே முடியாது. ஐ செட் தேங்க் யூ ஜீசஸ். தட்ஸ் ஆல். ஃபைனல். உங்களுடைய ஸ்பிரிட்ல என்னெல்லாம் ஆண்டவர் செய்றாருன்னு உங்களாலே உணர முடியும். தேங்க் யூ ஜீசஸ். என்னுடைய கண்களில் கண்ணீர், என்னுடைய இருதயத்தில் உங்களை குறித்ததான பாசம், இந்த என்னுடைய வாயை நீங்க பயன்படுத்தி, நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் அப்பா, ஒரு சாதாரண மனுஷி. சாதாரண மனுஷி. அதுக்கு தகுதியா? அப்பா, அதுக்கு தகுதியாப்பா? பைப்ப அடைச்சா மாரி அடைச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இது பல பேருக்கு பயனுள்ளதாய் யூடியூப்ல போடும் பொழுதும், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இது பயனுள்ளதாய் மாறட்டும். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். ஆன்ட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த அருமையான இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில அப்பா உம்மை காணும்படியாக, அப்பா கர்த்தாவே சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுவதற்கு ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, நாங்கள் இந்த இந்த நேரத்துல பாடின பாடல்கள், வாசித்த வசனம், ஏறெடுத்த ஜெபம், அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர பலிகள், இது எல்லாவற்றையும் இந்த நேரத்துல நீங்க இதை எல்லாவற்றையும் நீ செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி. எல்லாமே உம்முடைய நாம மகிமைக்கு, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட சரியாக நீர் ஆண்டவரே கர்த்தா, உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜ். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு ஆண்டவரே கர்த்தாவே பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளுக்கு நன்றி. உம்முடைய வல்லமை என்ன என்பதை குறித்து, இந்த வார்த்தை அந்நிய பாஷையினுடைய மகிமை என்ன என்பதை குறித்தையும் நீர் எங்களுக்காக நீர் பேசினீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு இயேசப்பா, இயேசுராஜா, இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியான வல்லமை என்ன? பரிசுத்த ஆவியானுடைய கேரக்டர் என்ன? எல்லா மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து வருகிறீர். கர்த்தர் பெரிய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்பட, ராஜ்யம் கட்டப்பட செய்யப் போகிற மகத்துவமுள்ள செயல்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு இவையெல்லாம் சுவாமி கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றும் வீணாய் போகாது சுவாமி. அது நீர் அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கும், வாய்க்க செய்யும் என்று நாங்கள் வேதத்துல வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இயேசு சுவாமி, இயேசுராஜா, வானத்திலிருந்து பெய்யும் மழை, ஓ, அது பூமியிலே விழுந்து அது முளைத்து அது விதைக்கிறவனுக்கு விதையும் உண்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தி அடைவது போல என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் அது வெறுமையாய் திரும்பாமல் அது நான் அனுப்பும் காரியத்தை வாய்க்க செய்யும் என்று உம்முடைய வேத வசனம் சொன்னது போல இந்த வார்த்தைகள் எல்லாம் சுவாமி விதைக்கப்படணும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விதைக்கப்படணும் சுவாமி. விதைக்கப்பட்டு அது முளைத்து அது வளர்ந்து அது கனி கொடுத்து அந்த கனி நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. நீர் நடத்தி கொண்டு வந்தீர், நீர் பேசுனீர், மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. இயேசப்பா, மக்கள் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதையும் அந்நிய பாஷை எது என்பதையும் தேவ பாஷை எது என்பதையும் ஆண்டவரே, மக்கள் உணரச் செய்யக்கூடிய ஒரு உணர்வின் ஆவியை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில எத்தனையோ பேர் எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஆண்டவரே சுவாமி ஒரு விழிப்பை கொடுத்து இந்த காலை வேளையில உம்மை ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நேசிக்க அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்க உம்முடைய நீர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்ல டெஸ்ட்மனியாக சொல்ல ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்பா ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு கோடி கோடி கோடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நன்றி சுவாமி, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டு சர்வ வியாபி அப்பா, நீர் சர்வ வியாபி. எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இவையெல்லாம் அநேகருக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர், செய்வீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா, இதில் கலந்து கொண்ட ஆண்டவரே தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள் அப்பா, எத்தனையோ தேவைகளோடு இருப்பார்கள் சுவாமி. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே மக்கள் நன்றி. ஒவ்வொருவருக்கும் நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத உலகத்துல எத்தனையோ ஆபத்துகள் மத்தியில் இருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் சட்டைன்கள் மூடி மறைத்து பாதுகாத்து
உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து எங்கள் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட நேரத்தை சந்திக்க, இப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, இயேசு சுவாமி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு ஓய்வு நாள் சுவாமி. எல்லா ஆலயங்களிலும் இப்படிப்பட்டதான ஆராதனை நடக்கும். கர்த்தர் அந்த ஆராதனை வேலை எல்லா ஆலயங்களிலும் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் கர்த்தர் களி கூர்ந்து மகிழ்ந்து உலகத்துக்கு சேமத்தை செய்யணும், மக்களுக்கு சேமத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. எனவே எத்தனையோ ஆத்துமாக்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை உணராமல் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் எல்லாருக்கும் ஒரு உணர்வின் ஆவியை ஊற்றுங்க, ஒரு உணர்வின் ஆவியை ஊற்றுங்க. இயேசு சுவாமி, இயேசு ராஜா, உடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பணும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி இயேசு சுவாமி கேட்கிற அனைத்து மக்களும், கேட்கிற அனைத்து மக்களும் ஆண்டவரே சுவாமி அவருடைய இருதயத்துக்குள்ள உடைய வெளிச்சம் பாயணும். உடைய வார்த்தையை கேட்கிற அனைத்து மக்களுடைய இருதயத்துக்குள்ள வெளிச்சம் பாயணும். அந்த வெளிச்சம் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற இருள் நீக்கப்பட்டு, இயேசு சுவாமி உம்முடைய வெளிச்சத்தை பெற்று உடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற ஆண்டவர் கிருபை செய்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்யணும். அப்படியாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் சுவாமி. ஒவ்வொரு இருதயத்திலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ஒரு பெரிய எழுப்புதலை, பெரிய எழுப்புதலை ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் நீர் ஆண்டவரே செயல்படுத்துங்க சுவாமி, செயல்படுத்துங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொரு இருதயமும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கட்டளையிட்டு, அப்பா கர்த்தாவே சுவாமி, இந்த உலக மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து, உம்மை உணர்ந்து, உம்மை தெரிந்து மண்டையிலே ஓடி வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்து ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பூமியும் அது நிறைவும் உம்முடையது, பூமியும் அதில் மனிதர்கள் உம்முடையது. எல்லா மனிதருடைய கருக்களையும் உம்முடைய கண்கள் கண்டதப்பா. ஆமாண்டவரே, ஆம் சுவாமி. எல்லா கருக்களையும் உடைய கண்கள் கண்டது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை வாழ்த்து, உம்மை வணங்க, உம்மை போற்ற, உம்மை புகழ கர்த்தர் கிருபை செய்து சுவாமி. கிருபை செய்யணும் ஆவியானவரே, கிருபை செய்து சுவாமி. ஒரு ஆத்மாவும் கெட்டு நரகத்துக்கு போதும் அப்படி சித்தம் அல்ல. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். எல்லா மனிதர்களும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே உடைய சித்தமாய் இருக்கிறபடியால் ஒரு ஆத்மாவும் கெட்டு நரகத்துக்கு போகாதபடி எல்லா ஆத்மாவும் உண்மையாண்டவரே மெய்யான தேவன் நீரே என்பதை உணர்ந்து அறிந்து ஆண்டவரே உம்மண்டையிலே ஓடி வந்து உடைய திரளான ஆசீர்வாதங்களை இம்மைக்கும் மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்து ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்.